கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறல உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக் ஆயிருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியரே ஸ்பாயில் ஆயி போகும். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஜனார்த்தனா எங்க இருக்க? ஜனார்த்தனா காளி புடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு உன்னை 2 ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. எங்க மனம் நான் வளர்த்த பொண்ணு கேவலம் 50,000 கொடுத்து என்ன ஏமாத்திட்டு நீ படத்துக்கு லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறியா? ஏய், மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பார்க்கலாம். ஏய், மரியாதையா பணத்தை கொடு, இல்ல பிரியாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு. எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதையா போ. போறையா? போறேன். என்ன ஏமாத்திட்டு நீ லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறாள. சிங்கப்பூர் போட்டோம், நல்லா போட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? அட என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா. சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச. பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவேன். காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும். Yes, come in. Hello, I am Janardhan. ஊர் மட்ராஸ், வயசு 46, குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்ப சிகரெட், யூஸ் பண்ற சட் இன்டிமேட், ஃபிலம் ப்ரொடியூசர். ஐ அம் ரைட்? marvelous, marvelous. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? It's my profession. Take your seat. Thank you. Don, what can I do for you? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சு. I see. நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்ல கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சேன். அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரமில்லை, பிரியாவோட மாமன் காளிமுத்து இத ரவுடி ட்ரங்கர்ட் பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட், ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். Proceed. Thank you. Welcome. Peculiar case. பள்ளை கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவரை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டுல அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகே பாஸ்.
சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம். ஜாக்கிரதை, உங்க எல்லார் பாஸ்போர்ட்டும் என் கையில. எல்லாரும் ஒழுங்கா நடந்துங்க. ஆமா. பிரியா, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். அந்த ஜனார்தன் கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ரைட்? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நிறைய பிளாங்க் பேப்பர்ஸ்ல ஜனார்தன் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அத பத்தி நீயே கவலைப்படுற? இட்ஸ் மை ப்ராப்ளம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா பயன்படுத்தி உன்னை ஏமாத்து கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். நான் கோர்ட்டுக்கு வரணுமா? ஏன் கோர்ட்டு நான் பயமா? அநேகமா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன் தெரிஞ்சால மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டுடுவார். கம் இன் ப்ளீஸ். ஹே பரத். ஹாய் பிரியா. பரத், இவர்தான் மிஸ்டர் கணேஷ். ஹலோ, ஐ எம் பரத். ப்ளீஸ் டு மீட் யூ. டேக் யூ சிட். ஹவ் இஸ் சிங்கப்பூர்? இட்ஸ் வெரி ஃபைன். மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் விரும்புறீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. am I right? யா, இந்த ஷூட்டிங் முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வாவ். நாவல்ட்டியா? அமெரிக்கால கல்யாணம், இந்தியாவுல ஹனிமூனா? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு இந்தியாவுல எனி ப்ராப்ளம்? ஆமா, ஜனார்தன் சார் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு பயமா இருக்கு. எஸ், ஷீ இஸ் கரெக்ட். நோ. என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்ன அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா லாங்குவேஜா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன எதுன்னே தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனம் கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான். கட்டிக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பாவிங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்லபடியெல்லாம் கேட்கணும். ரைட்? ஓகே. ரோகி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாளாச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. இதுல எப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா? சார், பஞ்சாங்கம் பஞ்சாமிர்தம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா. சார், காலையிலேயே கேமரா, ஃபைல், கிளாப் போர்டு வச்சு ரூம்லயும் பூஜை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா. சார், கட் 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 கட். என்ன ஹீரோயின் வரலையா சார் இன்னும்? ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏன் ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. உன்னதாயா? போய் கூட்டிட்டு வா. என்னையா? நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் வேலையை பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. சார், ஹீரோயின் வந்தது சார். அடிச்சு வந்தா வரட்டுமையா? ரொம்ப பிரமாதம். சாந்தாபமா கூட அந்த மாதிரி கிடையாது. அப்பா, என்ன லெவலப்பா. இவங்களே ஹீரோயின்? சார், மேக்கப் மேன், காஸ்டியூமர், டச் அப் இன்னும் இல்ல. ஹீரோயின் எங்க? நம்மளுக்கு தெரியாது சார். இனிமே ஹீரோயினை முன்னால அமைச்சிட்டு நீங்க பின்னால வாங்க. உங்களை வச்சா படம் எடுக்க முடியும். சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன். பிரயாணம் செய்த கலைப்பு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலப்புங்கிறேன்? நான் என்ன அவங்களை மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாயை போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கையா? இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரதை. சார், டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல, பண விவகாரம், அது என்னமோ பேசணுமோ, உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேச்சு இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டேனே.
நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? ஐயோ, அங்க வீரமா பேசிட்டேன். இங்க என்ன நடக்குதோ தெரியலையே. பா முருகா. ஷூ ஷூ. ஹலோ வணக்கம் குட் சார். மார்னிங். நமஸ்காரம். வணக்கம். ராத்திரி எல்லாம் நிம்மதியா தூங்குனீங்களா? தூங்குனேன் சார். இப்பலாம் சாப்பிட்டீங்களா? சார், அப்படி இவர்தான் இருக்குமா? நல்ல நாள் நல்ல நேரம். ஷூட்டிங் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரீங்களா போலாம்? வரேன் சார். இவர்தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். சார், என்னுடைய தாத்தா தான் சாம்சன் டெல்லியில எடுத்தாரு. எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு. நான் இந்த படத்தை எடுக்கிறேன். நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார் 3 வயசு ஆகுது. வீட்டுல ரீல் விடுறான். சார், அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். இனிமே என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லயன் சார் glad to meet you. இது என்ன சார் வம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குதே. அதெல்லாம் பரவாயில்ல. பணம் எவ்வளவு பேசிருக்கீங்க? என்ன சார் பணம் எவ்வளவு பேசுனீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்பப்போ ரசீது வாங்கிங்க. ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும். சார் ஜனார்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன். அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட்? ஓகே சார், எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீங்க பாத்துங்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது? பின்னா ஆட்டிட்டார கையா. ஓகே. நீங்க என்னங்க? அம்மா ஓகேயா? அம்மா வந்தாதான் நீங்க வருவீங்களா? அதான் எழுந்திரியா. டைம் ஆச்சுடா. கேமரா ஸ்டார்ட். ஆக்ஷன். ஹலோ ராதா. ராதா நில்லு. ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்பவே சொல்லிட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொலை கொடுக்காத. நான் ராமுவத்தை காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது. நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார், கேமரா ஸ்டார்ட் ஸ்டார்ட். சொல்லுங்க சார். சரியா ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்ப கட்.
நீங்க இருந்தா வர பரத் நோ ப்ராப்ளம் ஷீ சேஃப். அவங்களே எங்க ஓடிட்டான்? ஓ ஆமா, உன்னை கடத்த முயற்சி பண்ணவங்க எப்படி இருந்தாங்க? 2-3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஊர்க்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. அதுல காளிமுத்து இருந்தானா? இல்ல. ஆமா, நீங்க ஏன் ராத்திரி நேரத்துல வெளியே போறீங்க? நான் அப்பவே சொன்னேன், இதுதான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டுச்சு. பகலெல்லாம் ஷூட்டிங், ராத்திரி தானே ஊரை சுத்தி பார்க்க முடியுது. அதுக்காக போய் ஆபத்துல மாட்டிக்கிறதா? இனிமே நீங்க ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாது, ரைட்? சார், சைக்கிள் ரிக்ஷாவில லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்குறதுல முடிஞ்சிடும் சார். ஹீரோயின் வேற வந்தாச்சு. எப்ப சார் மேலே ஏறினீங்க? நான் நினைச்சா மேலே ஏறுவேன். நீ யாரியா கேட்கறதுக்கு? எனக்கு ஹீரோயினா முக்கியம், சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம். அது இல்ல சார், ஒரு ஏர் கண்டிஷன் காராவது. ஏர் கண்டிஷன் காரா? திமுரு, உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும். 2500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா? என் தப்பு. யோ, who I am? அது உங்களுக்கே தெரியாதா? I am a director and producer. பென்னர் படம் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா. நாங்க பரம்பரையா டைரக்டரியா? எங்கிட்ட வாலாட்டாத. உன் பாஸ்போர்ட் என் கையில. டிங் டிங் டிங். லோகு சார், நம்ம லொகேஷன் பார்க்க போனோமே, அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்ததே, அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார் ஓசிபிசி. அந்த ஓசிபிசி பில்டிங் இருக்கு பாரு, அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான். வச்ச உடனே பில்டிங் தூளா உடையுது. ஷாட்ட கட் பண்றோம். நெக்ஸ்ட் ஷாட். கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில்ல. ஏய்யா, பின்ன என்ன சார், அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார்? சரி கமான், ஒன்னு செய். இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷாட் எடுத்துவோம். அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூளா உடைக்கிறேன். வணக்கம் சார். வாமா வா வா. வணக்கம். ஹீரோ வருது, எப்போ ஷூட்டிங்? ஒண்ணுமே புரியலையே. அதாமா நானும் தகச்சு போய் நிக்கிறேன். மெட்ராஸ்க்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா, எனி மூவ்மெண்ட் வந்துடும். உட்காரு. உங்க சார் உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு. ஐயோ, வந்தாச்சு. ஹலோ, மெட்ராஸ் காலா, கொடுங்க. ஹலோ, யார் பேசுறது? மெட்ராஸ் மேனேஜரா? நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன். வாட்சோ சென்ட்டுமா? அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா? ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு? என்னது? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரமா? கண்ணே திறக்கலையா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரா? அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா? என்னையா செய்யறது? கதையை மாத்த சொல்றியா? அடிச்சே வையா போட. என்னது சார்? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துச்சா? கண்ணே திறக்க முடியலையா? பாத்ரூம்ல வேற வலிக்கு விழுந்துட்டாரா? ஃபுல் பிபி இறக்குறாப்பா. வேற என்ன சார் பண்றது அப்போ? சார், நானே டூயல் ரோல் பண்ண. வயிற்றுல கலப்பாதீங்க சார். சார், கதையில டியூயல் ரோலுக்கு சான்ஸே இல்ல. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், ஒரு ஐடியா. என்னம்மா? என் லாயர் கணேஷ் இருக்காரே, அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படத்தை முடிக்க போறேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? அவர் நல்ல அமைச்சர் நடிகர், நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே. அவர் சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராமா? ஏன் நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்க வைப்போம். இதுல என்ன இருக்கு? நான் ஆக்ட் பண்றேன். வாவ், ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் ஆக்ட். திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். எங்க கட்டியா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவன் சினிமாவில சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அதை உதவி தள்ளாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார். என்னையே தொந்தரவு பண்றீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர் கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு மொழிமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார். சார், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷ் சார், நீங்க எப்படி 15 நாள் இருக்க போறீங்க? உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கும். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவியா நினைச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும். இக்கட்டான நிலைமை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட், பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். Proceed. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
அந்த ஆளே கேட்கல, நீ தான் கேட்கிற? எதுக்கு அட்வான்ஸ்? உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா? உன் பாஸ்போர்ட் என் கையில. எஸ்டர்டே நைட், அதாவது நேற்று ராத்திரி 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன். 3 போர் வீரர்கள். ஏயா அந்த படத்தை நீ பாத்திருக்கியா? அது பழைய படம் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. பார்த்து என்ன பிரயோஜனம்? நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன். சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன். என்ன சீன் சார்? ஒரு சேனாதிபதி ராஜகுமாரியை கடத்திட்டு போறான். அத ராஜகுமாரன் பாத்துறான். நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை. சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்னு சண்டை. முடிஞ்ச உடனே ராஜகுமாரியை மீட்றான். எப்படி சீன்? இது என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார்? அறிவு இருக்குதா உனக்கு? இந்த படத்துக்கு தான். என்ன சார், நம்மளது சோசியல் படம். இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும்? உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே, அன்பே வா, அது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார், 4 தடவை பாத்திருக்கேன். அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு, சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு சேரட்ல உட்கார்ந்து, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கடகட 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 கட. ஏயா அது சோசியல் படம் தானே? ஆமா. அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க சார்? அது கனவு சீன் சார். ஏன் நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, கனவு காண்றா, வருது ராஜா ராணி டிரஸ் சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, பையத